ஞான சம்பர் வரலாறு ஆறுதலை தாங்கிடும் சிவன் வாழ்காடி ஆடிருபேர் தாங்கிடும் பதினி வாழி பொன்னி காய்ந்தோட நிலனிந்தும் வளம் பெருகும் குங்கும் வளவர் நாட்டுப்பதி கழுமலம் இத்துடன் இப்பகுதிக்கு சீரபுரம் புகோலிபுரம் உரமப்புறம் வேணுபுரம் காளி கொச்சைவயன் சண்பப்புரவம் புகலி பூந்தராய் வெங்குரென பெற்றேர் பன்னிரண்டும் பெற்றார் இந்த பகுதிகளிலே மறையவன் மரபில் கவுனியர் கோத்திரத்தில் வந்த சிவபாத இருதயன் முறையாக மறை ஓதியும் வேள்வி எட்டியும் காளியப்பனுக்கு ஊழியம் செய்தும் வாழ்ந்து வந்தார் பகவதி அம்மையரா. இவர்தான் வாழ்த்து குறைவியார் கற்பும் பொறுப்பும் மிக்க இவர் கணவர் கருத்தறிந்து வாழ்ந்தார் சைவமும் மறையும் கலர்ந்து சமணமும் சாக்கியமும் வளர்ந்து நின்ற காலத்திலே கண்டு வருந்தினார் சிவபாத இருதயல் பிறை சூடிய பெருமானிடம் நாளும் வேண்டினாள் நீரணியும் சைவம் நிலைத்திடவும் வேரணியமள் நீராய கும்பணி செய்ய வல்ல பிள்ளை ஒன்று தருகையன பணிந்தார் அவர் துணைவியும் அவ்வாறு வேண்டவே அவர்தான் மனைவி வயிற்றில் கரு உருவானது ஊரெங்கும் உளமகிழவும் பாரெங்கும் பேரின்பம் மகிழவும் பிறந்தது ஆண்மகவு நீற்று நெறியெங்கும் வீற்றிருக்க நற்றமிழில் வெற்றி பெறவும் கண்டு உண்டவள் போது தொண்டர் கழித்திடவும் பின்றிசையை வெற்றி பெறவும் சமயம் மெய்யறிவால் வளர்ந்திடவும் குறையின்றி மறையோர் வேள்வியும் புரியவும் தோணியப்பனின் அருள் தினம் பெருகேவும் வேற்றுச் சமயம்.